வணக்கம். நான் டாக்டர் சிவராஜ். மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் எலும்பு மற்றும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜூன் 14ஆம் தேதி நம்ம வேர்ல்டு பிளட் டொனர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பிளட் டொனேஷன் பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ். ஏன்னா நமக்கு இப்போ நிறைய ஜென்ரல் பப்ளிக் என்னன்னா பிளட் டொனேஷன் பற்றி ரொம்ப தயக்கம் இருக்குது. அதாவது பிளட் கொடுத்தா என்ன ஆகும், பிரச்சனை வந்துருமா, அந்த மாதிரிங்கிற தயக்கம் வந்து அது அதிகமாக இருக்குது. பட் அதை வந்து போக்குற விதமாகவும் நிறைய பேர் வாலண்டியராக டொனேட் பண்ணுறதுக்காகவும் இந்த பிளட் டொனேஷன் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த ஒரு அவேர்னஸ் நம்ம பிளட் கொடுக்கறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு. அதாவது நம்ம உடம்புல வந்து பிளட் வெளியில் போனோடனே நம்ம உடம்பு வந்து அது ஈடுகட்டுறதுக்கோசரம் நம்ம பிளட் உடனே உற்பத்தி ஆகிடும். அந்த மாதிரி உற்பத்தி ஆகும்போது நம்ம புது பிளட் வரும்போது அது வந்து நம்ம உடலுக்கு நன்மையாக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் கம்மியாகிறது, இதெல்லாம் வந்து அதோட பிளட் கொடுக்கறதுனால நமக்கு வந்து பெனிஃபிஷியலாக திங்ஸாக இருக்குது. அதில் யார் யார் பிளட் கொடுக்கலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 18லேருந்து 60-65 வயசு வரையிலும் பிளட் கொடுக்கறதுல வந்து எந்த பிரச்சனையும் வராது. பிளட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற எல்லணுக்கள் மற்ற காம்பனண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளார அது வந்து திரும்ப உற்பத்தி ஆகிடும். அதே மாதிரி சிவப்பணுக்கள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 வாரத்தில் வந்து உற்பத்தி ஆகிடும். அதனால பொதுவாக நம்ம வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து 3 மாதம் டு 4 மாதம் ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு நம்மளோட உடம்பும் நல்லா இருக்கும், நம்ம கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி பிளட் கொடுக்கறதுல வந்து மக்களிடையே வந்து எந்த வித தயக்கமும் தேவை கிடையாது. உதாரணத்துக்கு எனக்கு நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா கடந்த 25 வருஷமாக கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட பயணம் பார்த்தீங்கன்னா பிளட் கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா 99ல் ஆரம்பித்தேன். இதுவரையிலும் வருஷம் 2லேருந்து 3 தடவை கொடுத்துட்ருக்கேன். டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 50 தடவைக்கு மேலே கொடுத்துருக்கேன். இதுவரையிலும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவுமே சந்திச்சதில்லை. அதனால் மக்கள் எந்த வித தயக்கமும் இல்லாமல் தாராளமாக கொடுக்கலாம். நன்றி.